தொகுதிக்குட்பட்ட திமுரி மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட வெங்கடாபுரம், குப்பம், புங்கனூர், காவனூர் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் கிராமமாக சென்று அதிமுக அரசின் சாதனை திட்டங்கள், தற்போது தேர்தல் அறிக்கை உள்ளிட்டவைகளை எடுத்து கூறி தீவிரமாக இரட்டை இலை சின்னத்திற்கு ஆற்காடு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் எஸ்.எம். சுகுமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வேட்பாளர் எஸ்.எம். சுகுமார் பேசியதாவது: அனைத்து குடும்பத்திற்கும் மாதம் 10,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும், முதியோர் உதவித்தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும், மகளிர் உரிமை தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும், பொங்கல் பரிசு தொகுப்பாக பட்டு வேஷ்டி மற்றும் பட்டு சட்டைகள் வழங்கப்படும் எனவும், தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தை மீண்டும் செயல்படுத்தும் விதமாக தங்கம் வழங்கப்படும் எனவும், கல்வி கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து, வீட்டிற்கு ஃப்ரிட்ஜ் போன்ற பல்வேறு தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என வாக்குறுதி அளித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் வெங்கடாபுரம், குப்பம் உள்ளிட்ட திமிரி கிழக்கு ஒன்றிய பகுதிகளில் அதிக அளவில் மஞ்சள் விளைச்சல் இருக்கும் நிலையில் மஞ்சள் சேமிப்பு கிடங்கு அமைக்க வேண்டும் என கோரிக்கை நிறைவேற்றுவேன் எனவும், வாழை சாகுபடி அதிகமாக இருக்கும் நிலையில் அதனை எடுத்துச் சென்று சந்தை விற்பனை செய்ய முடியாத நிலை இருந்து வரும் நிலையில் அதனை எளிதாக எடுத்துச் செல்லும் வகையில் டிரான்ஸ்போர்ட் வசதிகளை செய்து தரப்படும் எனவும், மேலும் 2 கிராமத்திற்கு ஒரு நெல் கொள்முதல் நிலையம் என அமைத்து தரப்பட்டு உரிய நேரத்தில் விவசாயிகள் இழப்பு ஏற்படாமல் லாபம் ஈட்டும் அளவிற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்து எஸ்.எம். சுகுமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கனவு தமிழகம் செய்திகளுக்காக ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் ஆர். செந்தில்குமார். நன்றி.